செம்மரம் உங்களுக்கு நல்லா தெரியும். செம்மரம் ரொம்ப ட்ரையான இடத்துல ரொம்ப மெதுவா வளரக்கூடிய மரம். ஆனா ரொம்ப அதிகமான எல்லாருமே எப்ப திரும்பி பார்த்தாங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு டன்னு வந்து 1 கோடி ரூபாய்க்கு வித்தாங்க. உலகமே திரும்பி பார்த்துச்சு அப்பதான். ஓ! செம்மரம் வந்து இப்படி இவ்வளவு வேல்யூ இருக்கா? அப்படி திரும்பி பார்த்தாங்க. இது வந்து எப்படி சந்தன மரம் கர்நாடகாவுக்கும், தமிழ்நாடுக்கு சொந்தமோ, அதே மாரி தான் செம்மரம் 80% ஆந்திராவுல இருக்கு, 30% தமிழ்நாட்டுல இருக்கு. அந்த வெள்ளூர ஒட்டுன அந்த சேஷாசலம் வனப்பகுதியில தான் அதோடைய பிறந்த இடம், வாழ்ற இடம். எண்டமிக் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. எண்டமிக்னா ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல மட்டும்தான் அது வரும். விரும்பி வளரக்கூடிய மரம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த செம்மரத்துக்கும் சந்தன மரத்துக்கும் ஒரே இதுதான். அந்த இதயக்கட்டை ஹார்ட் வுட்னு சொல்றோம் இல்லைங்களா? இதுதான். இந்த ஹார்ட் வுட் தான் நம்ம இதயக்கட்டைன்னு சொல்றோம். சேகரண மரம்னு சொல்றோம். இதெல்லாம் விளைஞ்ச மரம்னு சொல்றோம். இதுதான் மதிப்பு. எத்தனை வருஷம் வளர்த்தாலும் இது இல்லாட்டி நிறைய சொல்லுவாங்க. செம்மரத்துல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் தலை சிறந்த விவசாயிகளை வந்து பாராட்டணும். நம்முடைய கணேசன் செம்மல்னு பட்டம் வாங்கினவர். தன்னுடைய வாழ்க்கையவே செம்மரத்துக்காக வேண்டி பண்ணிட்டு இருக்காரு. அவர் மூலம் தான் இன்னைக்கு நம்ம சந்த மரத்தை பேசுற அளவுக்கு வந்திருக்கிறோம். அதே மாதிரி மிஸ்டர் ராமர் வாத்தியார் காரைக்குடியில் இருக்காரு. அருமையான விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறார். 100 ஏக்கர் பக்கம் விவசாயம் செம்மரத்தை. அதே மாதிரி மிஸ்டர் சண்முக சுந்தரம் இவங்க எல்லாம் செம்மரத்துடைய முன்னோடிகள்னே சொல்லலாம். அவங்க செம்மரத்தை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அது கணேசனுடைய பங்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன சார் நடக்குது? அதே மாதிரி தாங்க 80% ஆந்திராவில இருக்கு. நம்ம இந்த ஓரத்துல இருக்கிறோம். அந்த ஆந்திரா ஒட்டின பகுதியில பூரா தமிழ்நாட்டுல, கர்நாடகாவில் ஒரு 7%. இதுதான் இது பிறந்த இடமே. இங்கதான் இது இருக்கு. இங்க இருந்து எல்லா உலகத்துல எல்லா இடத்துக்கும் போயிருக்கு. அப்ப பாருங்க நம்ம எவ்வளவு பெரிய ஒரு இயற்கை வளம், இயற்கை நமக்கு கொடுத்த பரிசு நம்ம கையில இருக்கு. ஆனா நம்ம சந்திர மரத்தை செம்மரத்தை வளர்க்கறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரு பயம், அந்த பயம் நியாயமான பயம் தான். அந்த பயம் வந்து நான் நியாயம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இந்த இதை நம்ம பண்ணாட்டி எப்பயுமே பண்ண முடியாது. நான் ஏற்கனவே திருப்பி சொல்றேன், சந்தன மரம் போயிடுச்சு. இப்போ செம்மரத்தை சைனாவை வளர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்றோம். நான் சொன்ன மாதிரி நம்மளை தேடி சைனாக்காரன் வர்றானா செம்மரத்துக்கு வேண்டிதான் வரும். பாருங்க, இதுதான் செம்மரத்து கட்டை. நல்ல விளைஞ்ச கட்டை தான். ஆனா இந்த செம்மரத்தை பொறுத்தளவுல அதனுடைய தரம் வந்து அதனுடைய டென்சிட்டிம்பாங்க, அதனுடைய அடர்த்தியை பொறுத்து தான் இருக்கு. ஹை டென்சிட்டி உட் ஒர்க் பண்ற ரொம்ப இருக்கும். ஆனா பியூட்டிஃபுல்லா கார்விங் வந்து ரொம்ப அருமையா வரும். செம்மரம் பாத்தீங்கன்னா இந்த செம்மரம் இங்க இருந்து மேஜரா சைனாவுக்கு போகுது. அப்புறம் ஜப்பான்காரங்க கொஞ்சம் யூஸ் பண்றாங்க. அப்புறம் மலேசியா, சிங்கப்பூர் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம இந்த செம்மரம் நம்ம இடத்துல நம்ம இந்த மையப்புள்ளி சொல்ல முடியாது, அந்த எண்டமிக் இடம், இந்த கடப்பா ரீஜன் சொல்லுவாங்க, கடப்பா சித்தூர் ரீஜன் சொல்லுவாங்க, நெல்லூர் கடப்பா, நம்ம வெள்ளூர் பகுதி, கர்னூல், இதுதான் அதோடைய மையப்பகுதி. இந்த கோர்ல இருந்து எபிக் சென்டர்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம நிலநடுக்க வரும்போது எப்பிக்கான பிளேஸ், இதுதான் சென்டர் ஆஃப் பிளேஸ் செம்மரத்தை பொறுத்தவரை. இந்த செம்மரம் நம்மகிட்ட இருக்கும்போது இது வேலி நம்மளை ஏன் அடைய மாட்டேங்குது, எப்படி வளர்த்துறது, அது நம்மளால சொல்றேன். நல்ல இது மாதிரி நல்லா வளர்ந்த செம்மரக்கட்டையில மதிப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, செம்மரம் பெரும்பாலும் கார்விங்க்கு நல்லா பயன்படுத்துவாங்க. அது நான் அடுத்த சிலையில காமிக்கிறேன். இதுல 2 கிரெயின் இருக்கு. வேவி கிரெயின் சொல்லுவாங்க. நான் இதுல காமிக்கிறேன் இல்லைங்களா, வேவியா வரும், அலையா வரும். அலையா வந்துச்சுன்னா அந்த கார்விங்க்கு அவ்வளவு அழகா இருக்கும். இன்னொன்னு வந்து நேர்கீற்று, அதாவது ஸ்ட்ரெயிட் கிரெயின் சொல்லுவோம். அலைக்கீற்று, நேர்கீற்று. இந்த அலைக்கீற்று இருக்கு பாத்தீங்களா, இன்ன வரைக்கும் எந்த ஒரு சயின்டிபிக் எவிடன்சஸ் கிடையாது. இந்த மரம் வளரும் போது நேர்கீற்றா வருமா அலைக்கீற்றா வருமான்னு தெரியாது, வேவி கிரெயினா வருமானது தெரியாது. ஆனா வேவி கிரெயின் மரத்துக்கு வேல்யூ ரொம்ப ரொம்ப நல்லா விளைஞ்ச செம்மரக்கட்டை இப்படித்தான் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் இந்த செம்மர பொடி இருக்கு இல்லைங்களா, எல்லாமே சந்தனபுரத்தை பொறுத்தவரை, செம்மரத்தை பொறுத்தவரை அதுல இருக்கு. இது எல்லாமே பயன்தான். இந்த பொடி இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து இந்த தூள் இருக்கு இல்லையா, இந்த வெட்டி விட்ட மர சில்லு, இந்த மரச்சில்ல இருந்து கூட வந்து பவுடர் பண்றாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். செம்மரத்துல வந்து ஒரு சாயம் எடுக்கிறாங்க. ஏன் சார் செம்மரத்தை எல்லாரும் விரும்புறாங்க, ஏன் இதுக்கு வேல்யூ அப்படின்னா, பியூட்டிஃபுல்லா கார்விங் வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த பெயிண்ட்டுமே அடிக்காம உருவாக்கப்பட்ட பொம்மைகள். சைனாக்காரன் இது வச்சிருந்தா ஐஸ்வர்யம் பெருகும்னு அவனுடைய ஐதீகம் சொல்றான். அவன் நீ சொன்ன மாதிரி அவனோட ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி. அதனால சைனாக்காரன் எல்லாத்துலயும் வீட்டுல ஒரு பொம்மையாவது அவனுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி. சைனாவை பொறுத்தளவுல கல்யாணத்துல ஒரு பரிசு செம்மரத்துல கொடுக்கறதா அவங்களுடைய பிரஸ்டீஜியஸ், அவங்களுடைய செல்வாக காமிக்கிறது. இந்த பாருங்க, இந்த நாற்காலி, இந்த பெரிய பணக்காரங்க எல்லாம் பர்னிச்சர்ஸ் கொடுப்பாங்க, இந்த டைனிங் டேபிள் கொடுப்பாங்க, செம்மரத்தை செஞ்ச டைனிங் டேபிள் கொடுப்பாங்க, இல்ல ஒரு சின்ன பரிசா கொடுப்பாங்க. பெரிய பெரிய பிசினஸ் மேன்ல ஒரு செம்மர கட்டை இல்ல ஒரு பொம்மை கையில வச்சுட்டே இருப்பாங்க, தொட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது அவங்களுடைய ட்ரெடிஷன். அவன் ட்ரெடிஷன் அமௌண்ட் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இதுதான் இப்போ சீனா எல்லா இடத்துக்கும் போகுது. பெரும்பாலும் சீனா தான் மேஜர் கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செம்மரம் பொடி இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு சின்ன பீட்டு நான் கூட வச்சிருக்கிறேன். ஒரு கைண்ட் ஆஃப் சென்ட் எடுக்கிறாங்க, பொடி எடுக்கிறாங்க, சாயப்பொடி. ஒரு ரொம்ப வேல்யூபிளான உட்டுனால என்ன செய்யறாங்க, ரொம்ப டென்சிட்டி அதிகமா இருக்க உட்டுனால அணுகுலையில உள்ள வந்து
லைன் பண்றதா சொல்றாங்க. அணுவுலை கூட துளைக்க முடியாது அப்படி சொல்றாங்க. அதிக விலைக்கு இதை விற்கிறாங்க செம்மரம். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சைனாக்காரங்களும் ஜப்பான்காரங்களும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை செம்மரத்துல செஞ்சு பரிசளிக்கிறதா அவங்க ட்ரெடிஷன்ல மிகப்பெரிய ஒரு மரியாதை. அதுதான் அவங்க அவங்க சொல்றாங்க. முக்கியமா மேரேஜஸ்ல இது ரொம்ப பண்றாங்க. செம்மரம் எங்க வளரும்? செம்மரம் ரொம்ப ரொம்ப சாதாரணமான வளரும். ரொம்ப இதெல்லாம் செம்மரம் நேச்சரா வளர எப்படி இருக்கு மண்ணை அரிச்சாலும் ரொம்ப வந்து சரளியா இருக்கு. செம்மண்ணா இருக்கணும். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வளங்குண்டி இடங்கள்ல செம்மரம் நல்லா வரும். தண்ணி தேவையில்லை. ஜீரோ வாட்டர்ல வளர்த்துறாங்க. செம்மரத்து நாளை வரைக்கும் வளர்த்து காமிச்சவங்க கணேசனோ ராமர் வாத்தியாரோ உங்க சொல்லுவாங்க, தண்ணி ஊத்தாதீங்க சார், நீங்க சொல்ல தொழில்நுட்பத்தை தண்ணி ஊத்த சொல்றீங்க சார், வேண்டாம் சார். அதுக்கு நான் ரீசனை பின்னாடி சொல்றேன். அப்போ ஒரு சொட்டு தண்ணி இல்லாம வளர்த்திருக்கிறாரு ஒருத்தர் 100 ஏக்கர். ஒரு சொட்டு கூட தண்ணி அவரா பாய்ச்சல, மழை நீரை மட்டும் நம்பி வளர்த்திருக்காரு. இப்படிதான் செம்மரம் வளரும். இந்த மாதிரியான காடுகள், சரளை காடுகள். அப்ப சார் செம்மரத்துலயே அகெயின் அதே மாதிரிதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 45 இயற்கையா ஃபாரஸ்ட்ல வளரும் 45 வருஷம் 50 வருஷம் ஆகும். 50 வருஷம் வரைக்கும் ஒரு விவசாயம் காத்து கிடக்க சொல்லி இந்த மரம் வளருங்கன்னு சொன்னா அது உங்க பக்கம் நியாயம் இல்லை, என் பக்கம் நியாயம் இல்லை இல்லைங்களா? அது வேற வேலையை செஞ்சுட்டு போயிடலாமே. அப்ப இது குறைக்க முடியுமா? நாங்க வளர்ச்சியை குறைக்கிறதுக்கு இதே மாதிரி நல்லா சில உத்திகளை கொண்டு பிடிச்சிருக்கிறோம். நான் செம்மரத்துக்கு சந்தனத்துக்கு என்ன சொல்றேன்னா 5 வருஷத்து வரைக்கும் அது நல்லா வளர்த்திருங்க, அப்புறம் மறந்துருங்க. 5 வருஷத்து வரைக்கும் ராஜா மாதிரி வளருங்க, 5 வருஷத்துக்கு அப்புறம் பிச்சைக்கார மாதிரி வளருங்கன்னு சொல்றேன். எது கொடுக்காதுங்க. நல்லா உழுதுருங்க. நல்லா உழுகப்பட்ட செம்மண், நல்ல ஆழமான குழி ரொம்ப முக்கியமானது. ஆழமான குழிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடி உரம் எடுங்க. அடி உரம், தொழு உரம், அதுக்கு எவ்வளவு விடணும், அது கூட எவ்வளவு உயிர் உரம் போடணும், எப்படி மண்ணோட பிறந்த மண்ணோட கலக்கணும், அதுக்கெல்லாம் தொழில்நுட்பம் இருக்கு. நாங்க சொல்லித்தரோம், கைகோர்த்தும் நடத்துவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது சந்தனத்துக்கு சொன்ன மாதிரியே தான். தண்ணி வர்றதுக்கு ஆரம்பத்தை சுட்டு ஆரம்பிச்சுக்காங்க கண்டிப்பாக. ஆனா தஞ்சை சில பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் தஞ்சாவூர் காவிரி டெல்டாவில் நான் தண்ணீருக்கு எடுத்த செம்மரம் தயவு செய்து நடாது. எங்க தண்ணி அதிகமா இயற்கையா இருக்கோ அங்க செம்மரத்தை நடாதீங்க. சந்தன மரமும் அப்படித்தான். அது காயனும் பாயனும். காய்ச்சல் இருக்கிற இடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்கள். செம்மரம் வந்து நம்ம சிவகங்கை மாவட்டத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், வறட்சியான மாவட்டம் போவோம். அங்க இருக்க லேட்டரைட்டிக் சாயில்னு சொல்லுவாங்க. அந்த சாயில ரொம்ப அருமையா வளருது செம்மரம். இன்னைக்கு நீங்க என்டையர் சிவகங்கை மாவட்டத்தை முழுக்க நட்டலாம். அதே மாதிரி நெய்வேலி, பண்ருட்டி, அந்த வட தமிழ்நாடுல இருக்கிறது எங்க செங்கம் இந்த ஏரியால எல்லாம் எங்க செம்மண் லேட்டரைட்டிக் சாயில் இருக்கும், அதெல்லாம் வறட்சியான நிலங்கள். செம்மரத்துக்கு மிக மிக உகந்த நிலங்கள். அதே மாதிரி செம்மரத்தை நீ பார்க்கும்போது நான் திருப்பி சொல்றது, தேக்கா இருந்தாலும் சரி, சந்தனமா இருந்தாலும் சரி, செம்மரமா இருந்தாலும் நல்ல தாய் மரத்துல இருந்து இருக்கும். தயவு செய்து ஒரு தெரியாத சோர்ஸ் வந்து நாத்து வாங்காதீங்க. ரொம்ப ரொம்ப தவறுதான. ரொம்ப செம்மர வளர்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மரங்கள்லாம் ரொம்ப மெதுவா வளரக்கூடியது. செம்மரத்தை பொறுத்தவரை ஒரு நாத்தை வளர்க்கும் போது அதுக்கு ஒரு உத்தி இருக்கு. கிழங்கு பெருக்க வைக்கிறதுன்னு ஒரு டெக்னிக். அது மூலம் அதை உற்பத்தி பண்ணா மட்டும்தான் செம்மரம் நல்ல வளர்ந்த நாத்தா இருக்கணும். தடிமன் நல்லா இருக்கணும். இந்த ஸ்டெம் பாத்தீங்களா, இந்த 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 தடிமனை கொண்டு வரணும். அதுக்கு ஒரு தொழில்முறைகள் இருக்கு. தயவு செய்து சந்தன மரம், செம்மரம் நாளுக்கு வரும்போது எங்களோட கன்சல்ட், நாங்க எல்லா தொழில்நுட்பத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் விவசாயிகளுக்கு. அதனால தயவு செய்து நீங்களே ஒரு முடிவு எடுத்து நாத்து வாங்கிடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல தாய் நல்ல பிள்ளை. நான் எல்லா இணைய வழியிலையும் எல்லா கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு சொல்றது, நல்ல தாய் நல்ல பிள்ளை, நல்ல ஜெனட்டிக்கலி சுப்பீரியர், இனவிருத்தி மிக்க மரங்கள்ல இருந்து எடுக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப தெளிவானது. நாங்க 15-20 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய முடிவுகளை தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால நாத்துன்றது இடத்துல தயவு செய்து ஒரு வார்த்தை கேட்டுட்டு யார வேணாலும் வாங்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க வேணாலும் வாங்கிக்கோங்க. ஆனா தயவு செய்து ஒரு தடவை கன்சல்ட் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க என்னை தொந்தரவு பண்ற நினைக்க வேண்டாம். விவசாயிகளுக்கு நான் ஒரு சேவையா கூட பண்றேன். நீங்க எந்த நேரத்திலையும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க, இல்லாட்டி கூப்பிடுங்க. முடிஞ்சா நான் பதில் சொல்றேன். மீட்டிங்ல தான் அட்டன் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்க என்னுடைய இமெயில் அட்ரஸ்க்கு எனக்கு கொடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் பதில் சொல்றேன். நல்ல செம்மரத்தை நல்லா பக்குவப்படுத்தி செம்மரத்தை நாத்து நடுங்க. நட்டவனே உயிர் தண்ணி விட்டுரும். இந்த நாத்தே சின்ன நாத்துல தான் சொல்லுவேன், இதோட பெரிய நாத்தா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நத்துட்டு குளிப்பாத்தி அமைங்க. மானாவாரி எப்படி அதை வார்த்தலாம்ன்றதுனால மழை நீர் ஈஸியா சேகரிக்கலாம். சொட்டு நீர் போட்டுக்கலாம். ஆரம்பத்துல சொட்டு நீர் போடுது. ஏன்னா வளர்ச்சி நீர், ஆரம்ப வளர்ச்சி ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்க நம்ம காய்ச்சல் பாய்ச்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா குளிப்பாத்தி அமைச்சுக்கோங்க. அப்புறம் நட்ட உடனே நடவுக்கு பின்ன ஒரு சோர்வு வரும். நிறைய பேருக்கு அப்படியே இலை உழுந்து போயிடும். நிறைய விவசாயிங்க செம்மரம் நட்ட உடனே மனசு விட்டுருவாங்க. ஏன்னா இதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு கூட இருக்கும். நான் சொல்ல இல்லைங்களா, நான் நல்ல நாத்தை வாங்கி நீங்க நடாட்டி, அந்த கிழங்கு பெருக்கிற வைக்கிற டெக்னிக்கை வாங்கி மூலம் உருவாக்குற நாத்தை வாங்கி நீங்க நடாட்டி செம்மரோட வளர்ச்சி ரொம்ப ரொம்ப சின்னதா. இப்படியே ஒரு வருஷம் கூட நிற்கும். நட்ட உடனே ஒரு சோறு வரும். சோறு வந்து இலைய பூரா உளுத்துரும். புதுசா இலை தழுக்கும். இல்லாட்டி சைட்ல இருந்து புதுசா வந்து இன்னொரு சிம்பு விட்டு இன்னொரு ஸ்டெம் வரும் செம்மரத்தை பொறுத்தவரை. அதனால நாத்து தெரிவு பண்றதுங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான
மிக மிக முக்கியமான பணி என்ன, அதை வந்து ரொம்ப செம்மையா செய்யணும். நாங்க கூட ஒரு இடத்துல 40 ஏக்கர் நட்டோம். ஒரு விவசாயத்துல 40 ஏக்கர் நட்டுருக்கோம். ஏன்னா நான் அந்த இடத்த சொல்ல விரும்பல. ஏன்னா சில விவசாயிங்க அந்த இடத்த சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த பயத்தினால, செக்யூரிட்டினால ஒரு 40 ஏக்கர் நட்டுருக்கோம். ஒரு செடி கூட சாவல. அருமையான அப்படியே இந்த தொழில்நுட்பத்தை அப்படியே அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். செடி வந்திருக்கு. ஒரு சோறு வரும். சோறு வந்ததுக்கு அப்புறம் தான் தாளிச்சு இந்த மாதிரி தழுக்க ஆரம்பிக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சொட்டு நீர் தயவுசெய்து போடுங்க. அதுல ஒன்றும் தவறே கிடையாது. அப்புறம் இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். இப்படித்தான் இந்த நெளிஞ்சு வளைஞ்சுதான் வரும். நல்ல உயிர் பெற்ற செடியே வந்து அப்படி நீங்க நினைச்ச மாதிரி ஸ்ட்ரைட்டா வந்து நிற்காது. மெதுவா அப்படித்தான் வளர்ச்சி வரும். அதனுடைய இயற்கை பண்பு அதை பண்படுத்தணும். இப்படியே விட்டுட்டீங்கன்னா பண்படாம போயிடும். மாட்டை வளர்க்கும் போது அதுக்கு மூக்கணங்கயிற குத்தி அதை வளர்த்துறோமோ அதே மாதிரிதான் நீ கொண்டு வரும். அப்படி கொண்டு வந்தா தான் அதனுடைய வளர்ச்சி வரும். ஏன்னா முக்கியமா ஏன் சொல்றேன்னா வளர்ச்சி அறுவடை காலத்தை கம்மி பண்ணணும். அறுவடை காலத்தை கம்மி பண்ணணும்னா சில தொழில்நுட்பங்கள், இதெல்லாம் பெரிய ஒரு ராக்கெட் டெக்னாலஜி கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதை கரெக்டான டயத்துல கரெக்டா பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு அருமையான ஒரு கிராப் கிடைக்கும். பாத்தீங்களா, அப்படி வளர்த்தி கொஞ்சம் கொஞ்சமா கிளைகள் வரும்போது எடுத்து விடணும். அதே மாதிரி மழை நீரை சேகரிக்கிற மாதிரி அதுக்கு குளிப்பாத்தி போட்டுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான. எப்பயுமே மானாவாரி நடும்போது ரொம்ப முக்கியம். 2 இடையுழவு ஒண்ணு, இந்த குளிப்பாத்தி ஒண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து நாங்க நட்டு 6 மாசத்துல வந்து மரங்க. நார்மலா இந்த வளர்ச்சியில வரவே வராது. இந்த பாத்தீங்களா இப்படி வரும். அப்புறம் கிளைகள் வரும்போதே 2ஆ தான் வரும். எப்பயுமே 2ஆ தான் வரும். பாத்தீங்களா இப்படி வரும்போது இப்படித்தான் வளர்ச்சி வரும். அதுல சைடுல கீழே இருந்து முளைச்சி வரும். அப்ப இந்த கிளைகள் எல்லாம் சின்னதுல இருந்தே எடுத்துட்டே வரும். எடுத்துட்டே வந்து நீளமா வளர்த்தணும். அப்படி இதெல்லாம் வந்து எடுத்து விடணும். ஆரம்பத்துல இப்படி எதுவுமே பண்ணாட்டி இப்படித்தான் வளர்க்கும். அந்த செடி ஒண்ணும் பண்ணாட்டி ஒரு 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இப்படி எப்பயுமே செம்மரம் வந்து இப்படித்தான் நிற்கும். அதான் அந்த சைடுல எல்லாம் பிரான்சஸ் பாத்தீங்களா, இதெல்லாம் அப்படியே எடுத்து நேர்படுத்தி வளர்க்கும். இந்த மாதிரி மல்டிபிள் பிரான்சஸ் வர்றதெல்லாம் வெட்டி விட்டுட்டே வரும். ரொம்ப ரொம்ப முக்கியம். மெதுவா அப்படியே வெட்டி. ஏன்னா செம்மரத்தை பொறுத்தல 2ஆ பிரிஞ்சுதான் வரும். ஒரு ஸ்டெம் வரவே வராது. எப்ப போனா அது 2ஆ தான் வரும். இது பாருங்க எப்படிதான் ஒரு புஷ் மாதிரி வரும். இதுல இருந்து மெதுவா அப்படியே ட்ரெயின் பண்ணி மேல ஏத்திட்டே வரும். இது பாருங்க முன்னாடி பார்த்த சும்மா செடி தான் இது. அப்படியே வெட்டி ஏத்திட்டே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்டெம் கொண்டு வரும். இதை வந்து வெட்டி விடும். இந்த வரதை வெட்டி விடும். அப்படி வெட்டி பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரைட் ஸ்டெம் கொண்டு வந்துட்டோமா, இந்த மாதிரி கொண்டு இப்படி ஒரு ஆரம்பத்துல ஒரு சின்ன விஷயம் தான். நல்லா சிக்கேச்சரை வச்சுட்டு அது மரம் புண்படாம சைடு பிரான்ச்சா எது தேவையில்லாம இருக்கோ அதெல்லாம் வெட்டி ஏத்திட்டு வரணும். செம்மரம் வந்து சந்தன மரம் மாதிரி இல்லை. சைடு பிரான்ச்சை வெட்டினா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா வளர்ச்சி வரும், மேல நல்லா வளர்ச்சி வரும். சந்தன மரத்தை பொறுத்தவரை மெதுவா ஏத்திட்டு வரும். 2 ஸ்டெம் சந்தன மரத்தை பொறுத்தவரையிலும் 2 ஸ்டெம் வரும். ஆனா ரொம்ப அதிகமா செம்மரத்துல 2 கவட்டையா வரும். நான் எங்க ஊர்ல சொல்லுவாங்க கவட்டையா வரும். அந்த மாதிரி 2ஆ தான் வரும். அது சிங்கிள் ஸ்டெம் ஆகும். பாத்தீங்களா இதுதான். இதுல இந்த வளர்ச்சி ஒரு வருஷத்துல எங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்துடும். எனக்குன்னா விவசாயிக்கு வந்துருச்சு. பாத்தீங்கன்னா சைட்ல பிரான்சஸ் இல்ல பாத்தீங்களா, இந்த பாருங்க இது நல்லா தெரியும். இதுல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் பாருங்க. இந்த வெட்டி விட்டுருக்கு பாத்தீங்களா, வெட்டி விட்டு இந்த வெட்டாட்டி 2ஆ வந்துடும். அப்போ ஒரு மரம் தனியா உருட்டு கிடைக்காது. முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு முறையில ஒரு கத்தி தான் இருக்கின்ற மாதிரியே தான் இது. ஒரு ஸ்டெம், ஒரு மரத்துக்கு ஒரு ஸ்டெம் நல்லா உருட்டாரு. அந்த மாதிரி மெதுவா ஏத்தி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா இன்னும் மேல வரும். இந்த பாருங்க இப்படித்தான் வளர்ச்சி வரும். இந்த சைட்ல வந்து எது நல்லா ஓங்குதாங்க போகுதோ அந்த விட்டுட்டு சைட்ல வர சின்னதை வந்து வெட்டி இப்படியே வெட்டி இந்த கீழே நாங்க அது மூடாக்க போட்டு வச்சிருக்கோம். வெட்டி கீழே போட்டுருங்க. அது ஒன்றும் பிரச்சனை. இந்த பாத்தீங்களா இப்படி வளர்ச்சி வந்து இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷத்துல எங்களுக்கு வந்து நார்மலா இந்த வளர்ச்சி வர்றதுக்கு 3ல இருந்து 4 வருஷம் இந்த வளர்ச்சி வந்து பாத்தீங்களா. இது வந்து 1.5 வருஷம். இந்த மாதிரி ஏற்றி இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 அடி இருக்கு. இந்த மரம் எங்களுக்கு 2.5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த போட்டோ காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இந்த சைஸ் கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க செம்மரத்தை பத்தி கவலையப்பட வேண்டியது. அப்படியே விட்டலாம், தானா வந்துடும். அதே செம்மரம் எதுவுமே நீங்க கவனிக்காட்டி இந்த மாதிரி அப்ப 2ஆ வர்ற பிரான்ச் கண்டிப்பா கவட்டையை வெட்டி விடணும். நாங்க ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஆரம்பம் 3 வருஷத்துக்கு எவ்வளவு தண்ணி விடலாம்னு ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிறோம். அதை நான் உங்களுக்கு பின்னாடி கூட ஷேர் பண்றேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சொட்டு நீர் போட்டு வளர்த்தோம். பாத்தீங்களா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு சைஸ் வந்துருச்சு. இப்ப இந்த மரம் 3 வருஷம் ஆச்சு. அந்த போட்டோ காமிக்கிற பாருங்க. இது பாருங்க, இது வந்து 2.5 வருஷம் ஆகுது. இந்த கிளைகளற்ற வளர்ச்சி இருக்கு. அதுதான் திருப்பி சம்மரத்துக்கும் சரி சந்தானத்துக்கும் சரி கிளைகள் இருக்கக்கூடாது. கிளைகள் எல்லாம் ஸ்ட்ரைட் ஸ்டம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி விட்டு இந்த பாத்தீங்களா 2.5 வருஷம். இப்போ இது எங்க மரம் எங்க பண்ணையில இருக்கு. 2.5 வருஷத்துக்கு ஒரு 8 வருஷத்துக்கு வர வளர்ச்சி 2.5 வருஷத்துக்கு இந்த மாதிரி வளர்ச்சி கொண்டு வந்து இப்ப இதுக்கு நாங்க தண்ணி விட்டுறோம். தண்ணி இது வரைக்கும் நாங்க விட்டுக்கிட்டே இருக்கிறோம். 5 வருஷம் இருக்கு. இதுக்கு என்னன்னா நல்லா நீ உருட்டு பெருக்கணும். நீ எப்ப நான் சொன்ன மாதிரி இந்த 10 அடி 15 அடி கொண்டு வரவே முடியாது. இந்த மாதிரி 2ஆ பிரியும். இப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா 15 அடியில சூப்பரான வளர்ச்சி, சூப்பரான உயரம். நம்ம தேக்கு மரத்துக்கு 25 அடி சொல்லுவோம். இதுக்கு 10ல இருந்து 15 அடி கொண்டு வந்துட்டு நல்லா உங்களுக்கு தடிமண் கொண்டு வரணும். அதுக்கடுத்து தடிமண் கொண்டு வரணும். அது ரொம்ப முக்கியம்.
செம்மரத்துக்கு என்ன சொல்லணும், இடையுழவு போறச்சு. சந்தன மரத்துக்கு உழவே கூடாது, களையே எடுக்க வேண்டாம். செம்மரத்துக்கு இடையுழவு போடணும். ஏன்னா இடையுழவு போட்டா தண்ணி நல்லா உள்ள போகும், மழைக்காலங்கள்ல உங்களுக்கு இந்த இது வராது, களைகள் வராது. களைகள் இல்லாம இருக்கணும். செம்மரத்துக்கு சந்தன மரத்துக்கு களையோட பக்கத்துல இருக்க கூட எங்களுடைய சந்தன மரம் இந்த மாதிரி வளர்ச்சி கொண்டு வரும். பாத்தீங்களா, இப்படி வந்து களைகள் பண்ணிடும். 2-2.5 வருஷத்துல அந்த வளர்ச்சி எங்களுக்கு வந்துருச்சு. இதுதான் அந்த சந்தன மரத்தோப்பு. இந்த மாதிரி நீங்க வரும்போது என்ன செய்யணும், புறக்கடையில் பறக்கணும். நம்ம அந்த முதலையுடைய தோல் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி வந்து அது தோல் கட்டும். அப்படி பார்த்து தோல் கட்டி அந்த மரம் பெருக்க ஆரம்பிக்கும். நான் சொன்ன கவட்டையா பிரிகிறது. இங்க பாருங்க, ஒரு அடி 1 மீட்டருக்குள்ளே 3 அடிக்குள்ளே 2ஆ பிரிச்சு. இது வரைக்கும் தான் பயன் வரும். இந்த மாதிரி வராது. நான் இந்த சைடு காமிக்கிறேன் பாத்தீங்களா, ஒரு 10 அடி 15 அடிக்கு வர மாதிரி நல்ல மரம். அப்படி வந்தா தான் மதிப்பு. இப்படி பிரிச்சுச்சுன்னா அது என்ன சொல்றீங்களா, உங்களுக்கு உருட்டு கிடைக்காது. உருட்டு கிடைக்காட்டி வேல்யூ இல்லாம நம்ம நிறைய பண்ற தப்பு, பிரான்சஸ் கிளைகளை வந்து கவாத்து பண்ணாம விட்டுறாங்க எல்லா விவசாயிகள். ஏன்னா செம்மரத்தை பொறுத்தல வரும்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, 2 ஸ்டெம்மா தான் பிரியும். அப்ப எது நல்லா வருதோ அதை விட்டுட்டு ஆரம்ப காலத்திலேயே இதை வெட்டி விடும். அது ரொம்ப வெட்டினீங்கன்னா நம்ம கிளைகளற்ற மரம், கிளைகளற்ற கனத்த மரம்னு அது வரும். அப்படி வந்துருச்சுன்னா அது கிளைகளை கவாத்து பண்றது நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம். இந்த பாருங்க, இந்த மரம் இப்படி பிரிஞ்சிடும். பெரிய பெரிய மரங்கள் இப்படி பிரிஞ்சிடும். இந்த 2 மட்டும் ஒன்னா இருந்து இந்த மாதிரி உருட்டு இருந்து அப்படி இருக்கும். இந்த உருட்டு வேணும். இந்த உருட்டு இருந்தா மட்டும்தான் அதுக்கு மதிப்பு. அதை மாதிரி பாத்தீங்கன்னா மர கணம், அந்த மரத்துடைய தடிமன், மரத்துல சேகர்றது, இது ரொம்ப முக்கியம். செம்மரம் இது கிளைகள் ஆற்றப்படம் இப்படித்தான் இருக்கும். காட்டிலேயே வந்து இப்படித்தான் வளர்த்துறாங்க. இப்படி நீங்க ஜென்ரலாவே நேச்சரா அப்படி வளருது. விவசாய மரத்துலயும் இப்படி பார்த்திருக்கிறோம். இங்க பாருங்க, இந்த மாதிரி வரும். இப்படி வளரவே கூடாது. 3 வருட வளர்ச்சி. இது வந்து சிவகங்கையில எங்களுடைய ஆராய்ச்சி பண்ணல பாருங்க, 3 வருஷத்துல இந்த வளர்ச்சி வந்து 3 வருஷம் தான் லாட்ரடிக்ஸால்னு சொல்லுவாங்க. ரொம்ப அருமையாகும். இதுக்கு 40 வருஷத்து மரம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இவர் வந்து வளர்த்திருக்கிறார். இவர் ராமரையா அநேகமா இணையத்தில் இணைஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். மிக என்ன ரொம்ப ஒரு அனுபவப்பட்ட விவசாயி, ரொம்ப தெளிந்த விவசாயி. இவர் வளர்த்திருக்காரு. இது வந்து 8 வருஷம் ஆயிடுச்சு. தண்ணி ஊத்த வளர்த்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் பக்கமா அவர் வளர்த்துறாரு. மிக மர வளர்ப்புல முன்னோடி விவசாயி. இவரெல்லாம் வந்து இந்த இணையம் மூலம் கண்டிப்பா பாராட்டும். இவங்கெல்லாம் நம்மளுடைய வழிகாட்டிகள்னு சொல்லணும். ஆராய்ச்சி பண்றதுக்குனாலும் சரி, எங்களுக்கு ஆராய்ச்சி பண்றதுக்கு அவ்வளவு உதவி பண்ணுவோம். எப்ப நேத்து கூட பேச அந்த அளவுக்கு இல்லாட்டி அவரே கூப்பிடுவாரு. ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு சிவகங்கை மாதிரி மாவட்டத்துல லெட்ராடிக்ஸ் அருமையான சொத்து. அதுதான் ரொம்ப முக்கியமா பார்க்க முடியும். இது பாத்தீங்களா, இது 20 வருஷம் ஆனது விவசாயிகள் செம்மரம். அப்ப என்ன சொல்ல வர்றேன், அது சந்தன மரத்தையும் காமிச்சு செம்மரத்தையும் காமிச்சோம். 40 வருஷம் இந்த மரம்லாம் இப்ப ஹார்வெஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. 20 வருஷம் தான் ஆகும். இவர் தான் விவசாய ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா இந்த சைஸ் வந்தா வெட்டிடலாம். உங்களுக்கு வைரம் பாஞ்சிருச்சு, இந்த சைஸ் வந்துருச்சுன்னா வெட்டிடலாம். ஏன் சொல்ல வரேன்னா, உடனே எல்லாரும் கேட்பாங்க, 20 வருஷம் வெட்டிடலாமா சார்? சேகரணம், சைஸ் வரணும், 2 வந்தா தான் பண்ண முடியும், அல்லாட்டி பண்ண முடியாது. அப்ப இப்படி கொண்டு வர்றதுக்கான தொழில்நுட்பம் இருக்கு. இதை முறையான வழியில பயன்படுத்தணும் அப்படின்றத ஒரே வேண்டுகோள். ஏன் சொல்றதுக்கு காரணம் எல்லாம் நான் திருப்பி சொல்லிட்டேன். நம்மளுடைய எல்லாத்துலயும், கலாச்சாரத்திலையும் சரி, உணர்வுலையும் சரி, நம்முடைய வியாபாரத்திலே கலந்த மரமா இது வந்து உருவாக வேண்டிய மரங்கள். அதான் இதுக்கு ஊடு பேர் எது வேணாலும் போட்டுக்கலாங்க சார். இது நிறைய பேர் ஊடு பேர் பண்றாங்க. அப்படி நீ எந்த ஊடு பேர் வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஊடு பேர் பண்ணணும், என்ன நெடுங்கால பயிர் நான் மரத்துலன்னா செம்மர சந்தம் வந்து தோப்ப கூட போட வேணாம். வேலி இருக்கு இல்லைங்களா, வேலியை சுத்தி நடுங்க. எங்க ஊர்ல எல்லாம் கட்டாப்புன்னு சொல்லுவாங்க. வேலியை கட்டாப்புன்னு சொல்லுவாங்க. கட்டாப்புல என்ன பிஷ்லுக்குள்ள நல்லா வரும். எங்க ஊர் விவசாய ஒருத்தர் 2ஆம் வருஷத்துல 15 அடி வந்துருச்சு சந்தன மரம். அவருடைய வேலியில வளர்ந்த மரம். சுத்தி நடுங்க. தயவு செய்து ப்ரொமோட் பண்ணுங்க. வெற்ற அளவுக்கு இது வந்துடும், ஈஸியா வந்துடும். இல்லாட்டி இடைவெளி பண்ணி நம்ம வந்து ஊடு பேர் பண்ணிக்கலாம். ஊடு பேர் பண்றாங்க, பசுந்தாள் உரம் போடுறாங்க, எல்லா ஊடு பேரும் பண்றாங்க, தட்டைப்பயிர் போடுறாங்க, நல்லா வருது. சரிங்களா, இப்ப முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போறதுல எல்லாரும் கேள்வி கேட்கக்கூடிய விஷயம் வந்து இதுதான். சார், செம்மரத்தை சந்தன மரத்தை விற்க முடியுமா? பாதுகாப்பு இருக்கா? ஒருத்தர் வந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி நாங்க ஒரு தெரிஞ்ச விவசாயி போட்டிருந்தார். சார், நீ எதை பத்தி பேச வேணாம், மரத்தை பாதுகாக்கிறது, விற்கிறது, இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுங்க சார், அது ரொம்ப முக்கியம்னாரு. உண்மையிலே ரொம்ப தெளிவான கேள்வி. எனக்கு அது வந்து நீங்க எல்லாம் நட்டுட்டு வெட்ட முடியாட்டி என்ன பண்ண முடியும்? சரி, இப்ப இதுல என்னதான் இருக்கு, இது எப்படி அணுகிறது, என்ன மாதிரி பண்ண முடியும் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா சரி, ஃபர்ஸ்ட் செம்மரத்தை சொல்லி முடிச்சு. செம்மரத்துக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா, என்ன பண்ணிட்டாங்க, செம்மரம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சைட்ஸ்ல வந்து இதை வந்து என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. இப்ப என்ன 2019 மத்திய அரசாங்கத்துடைய மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணிட்டாங்க, டிஜிஎஃப்டி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட், அவங்க வந்து 2019-18 இந்த மரத்தை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. செம்மரத்தை நான் இப்ப பாக்குறது செம்மரத்தை. ஏன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நடந்துச்சுன்னா, இந்த மரம் வந்து எண்டமிக்னு சொன்ன இல்லையா, ஆந்திராவிலையும் தமிழ்நாட்டிலையும் எண்டமிக் கர்நாடகால இருக்கு. ஆனா இது நாள் வரைக்கும் இது மறைமுகமாக
அதிகமா அது வளர்ச்சிக்கு அதிகமா வந்து இதை வந்து ஓவர் எக்ஸ்பிளாய்ட் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் வந்து 1980 நம்ம சைட்ஸ் ஒரு அமைப்பு இருக்கு, யுனைடெட் நேஷன்ல கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் சைட்ஸ். இந்த சைட்ஸ்ல சொல்லி இதை வந்து அப்பெண்டிக்ஸ் 2ல சேர்த்துட்டாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து அப்பெண்டிக்ஸ் 2ல வந்து 95 லிஸ்ட் ஆயிடுச்சு. அதனால உலகம் முழுக்க வந்து இந்த செம்மரத்தை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு தடை வச்சுட்டாங்க. 2004 இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதுன்னு தடை வச்சுட்டாங்க. இதுதான் நடந்தது. இது எதுக்கு இது அப்ளிகபிள்னா, இப்ப செம்மரம்னாலும் சரி சந்திரமரம் சரி எல்லா இருக்க ரூல்ஸும் வனத்துல இயற்கையா வளர்ற மரங்களுக்கு தான் அந்த ஆக்ட் ரூல்ஸ் இருக்கு. ஆனா செம்மரத்தை பொறுத்தளவுல செம்மரம் சரி சந்திரமரம் சரி காட்டை தாண்டி வெளியில விவசாய நிலங்கள்ல இருக்கு. இதை வந்து பழைய ரெப்ரசன்ட் பண்ணாங்க. கண்டிப்பா நம்முடைய கணேசனுடைய பங்கு இதுல ரொம்ப முக்கியமானது. சைட்ஸ் என்ன அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, திருப்பி 2010 ஒரு ரிப்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு நான் டெட்ரிமெண்டல் ஃபைண்டிங் ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. சைட்ஸ்க்கு பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதாவது எதுக்கு ரிலாக்ஸ் பண்றதுன்னா, ஆர்டிபிஷியலி ப்ராபகேட்டட் சோர்ஸ், அதாவது ஃபார்ம்ல விளையிற மரங்கள் இருக்கு இல்லைங்களா, ஃபார்ம்ல விளையிற மரம், விவசாயிங்க வளர்த்துற மரம், காட்டு இல்லாம காட்டுக்கு வெளியில வர்ற மரங்களை வந்து 310 டன் இந்தியாவில இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பெர்மிஷன். இப்பதான் இதனுடைய லீகல் ப்ரொசீஜர், லீகல் மார்க்கெட் ஓபன் ஆயிடுச்சு. இது எப்ப இருந்து அப்படின்னா 2017-18 இருந்து பண்ணலாம். அது இல்லாம இந்த மரங்கள் வெட்டப்பட்டு வனத்துறையினால வச்சிருக்க மரங்கள், திருடப்பட்ட மரங்களை சீஸ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அதுல ஒரு 11,000 டன் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வருஷத்துக்கு 310 டன் மரங்களை செம்மரத்தை உலகம் முழுக்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். சைட்ஸ் வந்து நமக்கு ஒரு போட்டாங்க. இந்த 310 டன்னுல 250 டன் வந்து ஆந்திர பிரதேஷ், 60 டன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல இருந்து 60 டன் ஒவ்வொரு வருஷமும் வெளி உலகத்துல வெளிநாட்டுக்கு எங்க வேணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஏன் எக்ஸ்போர்ட் பேசுறோம்னா, நீங்க நான் சொன்ன மாதிரி சைனாக்காரங்க இந்த மரத்தை ரொம்ப விரும்பி வாங்குறாங்க, சரிங்களா? அது ஒண்ணு. இன்னொன்னு, நிறைய வேல்யூ லோக்கல் மார்க்கெட்டை விட எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கிரேடு ஒரு 4 கிரேடு செம்மரத்துக்கு சொல்றாங்க. இந்த 4 கிரேடும் காட்டுல வளர்ந்த மரங்களுக்கு தான் இருக்கு. நம்ம விவசாயிங்க வளர்த்த மரத்துல டென்சிட்டியை வச்சுதான் எடுக்கிறாங்க. இப்போ 60 டன் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. எங்க எக்ஸ்க்ளூசிவ்லி சோர்ஸ் ஃப்ரம் கல்டிவேஷன் ஆரிஜின், எங்க பட்டான்லேண்ட்ல இருந்து, பிரைவேட் பட்டான்லேண்ட்ல இருக்கிற மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். தமிழ்நாட்டை மட்டும் பத்தி பேசுவோம். 60 டன். ஆனா 60 டன்ல 10 டன் மட்டும் தான் போன வருஷம் வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட் ரெடியா இருக்கு. இன்னமும் சொல்றாங்க விவசாயிங்க. செம்மரத்தை பத்தி நான் யாருமே பேசின சில விவசாயிகளை என் மேல கேஸ் கூட போட்டுருவாங்க. ஏன்னா ஒரு விவசாயி யூடியூப்ல பதிவு பண்ணியிருக்காரு, தயவு செய்து செம்மரத்தை நட்டாதீங்க, நான் நட்டு வெட்ட முடியாம இருக்கேன்னு பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசரை பத்தி அவர் சொன்னார், சார் இந்த மரம் நிறைய பேர் விவசாயிங்க வந்து கேட்கறாங்க சார், அவங்க கேட்கிற ஒரே கோரிக்கை, தயவுசெய்து பெர்மிட் கொடுங்க, நான் வந்து இது விறகுக்காக விறகு கூட என்னால பயன்படுத்த முடியலன்னு விவசாயி சொல்றாங்க. ஆனா 10 டன் தான் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. அப்ப என்ன கேப் இருக்குங்க? எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இருக்கு, எக்ஸ்போர்ட் ஆகல. அப்ப என்ன கேப் இருக்கு? 2 விஷயத்தை வந்து இதனால நம்ம உணர முடியும். ஒண்ணு வந்து என்னன்னா, ஒரு 26 டைப் ஆஃப் பெர்மிஷன் வாங்க. அதாவது எக்ஸ்போர்ட் பண்றவங்க வந்து ரொம்ப கம்மியான நபர்கள் தான் இருக்கிறாங்க. இங்கதான் இந்த பாயிண்ட் தான் ரொம்ப கிரிட்டிக்கலான பாயிண்ட். அப்ப கம்மியான பேர் தான் இருக்கிறாங்க. நிறைய ப்ரொசீஜர் இருக்கிறதுனால இதை விட ட்ரேட் பண்ற அளவுக்கு கம்மியா இருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, சில பேர் என்ன செய்யலாம், மரங்களை வாங்கி இப்ப வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், நல்ல மார்க்கெட்டுக்கு விற்கலாம் அப்படின்னு விற்கலாம். இந்த 2 நாள ஆர்டிபிஷியல் விவசாயிங்களுக்கு ஒரு டிமாண்ட் இல்லாம இருக்கு இன்ன வரைக்கும். ஏன்னா விவசாயி வச்சிருக்க 1 மரம் 2 மரம். நிறைய வந்து செம்மர விவசாயிங்க என்ன சொல்றாங்க, 1 மரம் வாங்குறதுக்கு ஒரே ப்ரொசீஜர் தான், 1000 மரம் வாங்குறதுக்கு ஒரே ப்ரொசீஜர். ஏன்னா 26 வகையான பெர்மிஷன். அப்போ இந்த விவசாயிகள் சேர்ந்து பண்ண முடியுமா? ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்த அடுத்த சில நான் சொல்லுவேன். அப்ப 10 டன்னு தான் நம்மளால பண்ண முடிஞ்சிருக்கு. இன்னும் 50 டன், வருஷம் 60 டன், வருஷம் 60 டன் விவசாயிகிட்ட நேரடியா வாங்கி அது வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணா கண்டிப்பாக செம்மர சாகுபடிங்கிறது மிக அருமையான, ரொம்ப அட்ராக்டிவான, ரொம்ப ரெமுனரேட்டிவான விவசாயம் இருக்குல்ல. வாய்ப்பு என்ன இருக்கு? வாய்ப்பு அதிகமா தானே இருக்கு. நம்ம நடுநிலை சொத்து தானே. இப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா நான் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பாக செம்மரம் சைனாக்காரன் அவங்ககிட்ட போயிட்டு அவங்க சைனாக்காரங்கிட்ட ஒரு பொருள் போயிடுச்சுன்னா அது என்ன மாதிரி டீல் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப அதுதான் சொல்றேன், ஒரு சமூக கடமை. அது ஒரு சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸ் வனத்துக்குள் திருப்பூர் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி, விவசாயிகளா இருந்தாலும் சரி, அரசா இருந்தாலும் சரி, ஒரு எல்லாத்தையும் தாண்டி ஒரு சமூக உணர்வோட, ஒரு சமூக கடமையோட கண்டிப்பாக செம்மரத்தையும் சந்தன மரத்தையும் பார்க்க வேண்டும். இந்த ஒரு பாயிண்ட சொல்றதுக்கு தான் செமினாருக்கே நான் வந்து முதல் முன்னுரிமை கொடுத்தேன்.
என்ன டாபிக் கூட அடுத்து சொல்லிக்கலாம் சார், கான்ட்ராவர்சியான டாபிக். நான் என்ன சொன்னேன், இதுதான். அப்ப இதை எப்படி எடுத்துட்டு போறது அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். அப்ப எக்ஸ்போர்ட் ஆர்டர் இருக்கு. இந்த 2017 இருந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க பட்டான்லேண்ட்ல இருந்து. இதுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணவர் மிஸ்டர் கணேஷ். செம்மல்னு அவருக்கு பட்டமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நம்ம அனைவருடைய சார்பாக அவர் சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்லைடை 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னால போட்டிருக்க முடியாது. ஒரு தனி மனிதன் வந்து ரிப்பீட்டடா எழுதி எல்லா இடத்துலையும் ரெப்ரசென்ட் பண்ணி இப்ப இன்னொரு லார்ஜர் போறதுக்கு போகுது. ஏன்னா இந்த 2 மரத்தை பொறுத்தவரையிலும் எல்லாத்தையும் விட விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒண்ணு மட்டும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அது எல்லாருமே இது தயவு செய்து ஒரு வேண்டுகோளாகவும் ஒரு விண்ணப்பமாகவும் ஒரு 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 ரிக்வஸ்டாகவும் கேட்கிறேன். இதை வந்து ஒரு சமூக கடமையா நினைங்க. இது நம்ம விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் வர்றது கூட மட்டும் இல்லாம இது நம்முடைய மரம், நம்ம பாதுகாக்கப்பட வேண்டிய மரம். எந்த ஒரு சிஸ்டமேட்டிக்கான எந்த இதுவுமே இதுக்கு பண்ணாம இருக்கும். அப்படி இருக்கும்போது இது நம்மளை விட்டு கையை விட்டுட்டு தாராளமா போயிடும். தாராளமா போயிடுச்சுன்னா ஒரு 10 விதை போச்சுன்னா பிளான்டேஷன் உருவாக்கிடுவோம். டிஷ்யூ கல்ச்சர்ல போட்டு மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்ப நம்ம யாருக்குமே இது பயனில்லாம போயிடும். சைனாக்காரன் போய் டன்னு வந்து 10 லட்சம் கொடுத்தானே என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுமே பண்ண முடியும். அப்ப இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சமூக கடமை எல்லாத்துக்கும் இருக்குன்றதா திருப்பி நான் இதுல பதிவு பண்ண விரும்புறேன். இப்ப இருக்க சூழ்நிலையை மட்டும் பத்தி யோசிக்காது. ஃபியூச்சர்ல இதுதான் வரப்போகுது. இதுதான் பெரிய லெவல்ல வரப்போகுது. அப்ப நம்ம என்ன சார் பண்ணணும்? இதுதான் பாத்தீங்களா, தமிழ்நாடு கவர்மெண்ட் இது கொடுத்துருக்காங்க ப்ரொசீஜர் ஃபார். இது நம்ம எப்படி ஃபெல்லி பர்மிட் வாங்கணும்னா, தேக்கு மரம், சில்வர் ஓக்கு, மற்ற மரத்துக்கு இருக்க அதே ஃபார்மாலிட்டி தான் செம்மரத்துக்கு. என்னன்னா செம்மரம் வேல்யூவா இருக்கிறதுனால அந்த குவான்டிட்டி இருக்கு இல்லைங்களா, அது வேரி ஆகும். இதுல கூட அந்த இணையதளம் இது கொடுத்துருக்காங்க பாருங்க, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இணையதளம். இதுல போய் நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணிடலாம். ஃபார்மேட் இருக்கு, இது ஆன்லைன்ல இருக்கு, ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு, அப்ளை பண்ணலாம். என்னன்னா உரிய டாக்குமெண்ட்டை கண்டிப்பாக கொடுக்கணும். இதையும் தாண்டி இது நம்முடைய ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தகுந்த முறையில கொண்டு போய் விஷயங்களை சொன்னா கண்டிப்பாக செம்மரமும் சந்தன மரமும் ஒரு மிகப்பெரிய சொத்தம் நமக்கு மாறும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ண முடியும் சார்? நம்ம இப்ப என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லாரும் கேட்கறது, இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா டிம்பர் டெவலப்மெண்ட் போர்டுன்னு ஒண்ணு அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியில ஆரம்பிக்கும். அது என்னன்னா ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல விவசாய நிலத்துல வர்ற மட்டும் டீல் பண்ணணும். அப்புறம் ஒரு கோரிக்கை எல்லாரும் சேர்ந்து வைக்கிறது, நம்ம கவர்மெண்ட்டுக்கு கரெக்டா சொல்லி சந்தன மரத்தை ஒரு 34 மரத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை ஃபார்ம் ப்ராடியூஸா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாங்கன்னா விவசாயிகளை ஒரு கூட்டமைப்பு பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான விஷயம். இப்போ உலகத்துல எங்கேயுமே இல்லாம நேஷனல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி பாலிசி, அதாவது தேசிய வேளாண் காடுகள் கொள்கைன்னு ஒண்ணு 2014 நம்முடைய இந்திய அரசாங்கம் வந்து வெளியிட்டு. இதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் கிரியேட் பண்ணணும். எதுக்குன்னா ஃபார்ம் குரோன் ட்ரீஸ்க்கு. அதுதான் ஒரு நேஷனல் சப்மிஷன் ஆன் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி கொண்டு வரப்பா அது வந்திருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே தமிழ்நாட்டில் வந்து ஆப்ரேட் பண்ண. அப்போ ஒரு இதை பத்தி அட்ரஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. இது நாள் வரைக்கும் இது நடக்கல. இந்த நாள் வரைக்கும் நடக்கல. இது எந்த ஃபாரத்திலும் நம்ம அதிகமா டிஸ்கஸ் பண்ணப்படல. இது மர வளர்ப்பவர்களுக்கும் மரத்தை வியாபாரம் பண்றவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தகவலாக இது இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். அப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் மெக்கானிசம் கவர்மெண்டே பண்றது ரெடியா இருக்கிறாங்க. இதை அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துட்டு போகணும். நம்ம எல்லாருமே சேர்ந்து எடுத்துட்டு போக முடியும். ஒரு கை ஓசை வந்து எப்பயுமே சத்தம் வராது. அப்ப என்ன எடுத்துட்டு போறது அப்படின்றதான் சொல்றது. இங்க பாருங்க, அதே மாதிரி இதுதான் வந்து செம்மரத்துக்கு. சந்தன மரத்துக்கு என்னன்னா, சந்தன மரத்தை வந்து யாருமே விற்க முடியாது. கவர்மெண்ட்காரங்க வந்து பார்த்து உங்க மரம் அறுவடை செய்யறதுக்கு தகுதியான மரம் சேக ஏறி இருக்கு அப்படின்னா அவங்க அந்த சந்தன மரத்தை எடுத்துட்டு போகணும். அவங்க வெட்டி எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு வித் 80% விவசாயிகளுக்கும் 20% தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதை ஷேர் பண்ணிக்கும். ஆனா சந்தன மரத்தை பொறுத்தவரை நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதுவும் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அதுல நிறைய சில தடங்கல்கள் இருக்கு. அது அபிஷியலாவும் அதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். இது அந்த சந்தன மரத்தை வெட்டுறதுக்கான சார். இதெல்லாம் என்ன சார் பண்றது? எல்லாமே சொல்லிட்டீங்க. எப்படி சார் நம்ம இது விவசாய மத்தியில கொண்டு போறோம்? உண்மையிலேயே சொல்ல போனா ஒரு தனி விவசாயி போய் ஒரு நேஷனல் சப்மிஷன் அக்ரோ ஃபாரஸ்ட்ரிக்கோ டிம்பர் டெவலப்மெண்ட் போர்டுக்கோ போய் அணுக முடியாது. அப்ப ஒரு ஃபார்மர் ஃபோரம் வந்து கிரியேட் பண்ணணும். சார் என்ன நடக்காதெல்லாம் சொல்றீங்க? அப்படியே கிடையாது. இன்னைக்கு விவசாய மந்திரி சபை என்ன சொல்லுதுன்னா கூட்டு பண்ணி சொல்றாங்க. ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் 100 விவசாயி சேரு, அப்பத்தான் இதை செய்ய முடியும். இது நாள் வரைக்கும் விவசாயி தனித்தனியா இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு செமி அபிஷியல், அதாவது எங்களை மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனும் இந்த திருப்பூர் வனத்துக்குள் திருப்பூர் மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் விவசாயிகள் சேர்ந்து ஒரு ஃபார்மர்ஸ் போறத ஆரம்பிக்கும். அப்பதான் அவங்களுக்கு ஒரு பார்கெனிங் பவர். இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் செல்ஃப் ஃபண்ட், யாரையும் நம்ப வேண்டியது, அவங்களே ஃபண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா சேரலாம். அப்போ இன்னைக்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்குன்னா
இன்னைக்கு விவசாய நிலத்துல எவ்வளவு செம்மரம் இருக்குன்ற டேட்டா பேஸ் இருக்கு, எவ்வளவு சந்தன மரம் சொன்னாங்கன்னா ஒரு 500-600 ஏக்கர் தமிழ்நாட்டுல இருக்கு. எல்லாமே தோராயமான மதிப்பீடு தான். ஒரு துல்லிய மதிப்பீடு எங்கேயுமே இல்ல. ஒரு துல்லிய மதிப்பீடு இல்லாததை எப்படி விற்க முடியும்? இப்போ இப்போ சிவராமன் சார் வந்து பனியன் விற்கிறாருன்னா அவர் தான் போய் விற்கிறாரு, அவரே உற்பத்தி பண்றாரு, அவரே விற்கிறாரு. அதே மாதிரிதான் ஒரு சூழ்நிலை நீ கிரியேட் பண்ணணும். இன்னைக்கு அரசாங்கமே, இந்த அரசாங்க அனைத்து உதவிகளுமே வந்து ஒரு கூட்டமைப்பு, விவசாய கூட்டமைப்பு நோக்கித்தான் தள்ளுறாங்க. விவசாயிகளே ஒரு தக்காளி விக்கெட்னாலும் எஃபிஓ, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஷன் ஆர்கனைசேஷன் பண்ணுங்க, நீங்களே பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றோம், அப்படித்தான் கொண்டு வர்றாங்க. இதே மாதிரியான சூழ்நிலை நமக்கு மர வளர்ப்பு என்னன்னா, மர வளர்ப்பவர்கள் ரொம்ப அது கம்மி, ரொம்ப கம்மியான பேர் இருக்காங்க. ஏன் இந்த செம்மரமும் சந்தன மரமும் இத்தனை நாள் அட்ரஸ் பண்ணப்படாம இருக்கு அப்படின்னு காரணம் என்னன்னா, இங்க விவசாயிகளை தேடி பிடிக்கிற எத்தனை பேர் வளர்த்துறாங்க, அது ஒரு டேட்டா பேஸே இருக்காது. அப்போ ரெண்டு விஷயம், ஒரு பக்கம் டிமாண்ட் இருக்கு, ஒரு பக்கம் விவசாயி விற்க முடியாம இருக்கான், ஒரு பக்கம் ஒரு தகவலே இல்லை, ஆனா மார்க்கெட் இருக்கு. இது எல்லாத்தையும் விட இது எல்லாமே நம்மளை சேர்ந்த மரம், இது ரெண்டுமே நம்ம சேர்ந்த மரம். அப்ப இது எல்லாம் தெரிஞ்சு தெரிவு பண்ணி ஒரு முடிவு பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இல்லாட்டி நம்மள மாதிரி விவசாயிகள், நிறைய விவசாயிங்க கண்டிப்பா யூடியூப்ல போடத்தான் செய்வாங்க. நிறைய பேர் வந்து மரத்தை வெட்ட முடியும் இன்னும் இருக்கிறாங்க. எனக்கு நிறைய கொஸ்டின் வர்றது, எனக்கு இப்ப கூட இந்த செமினார்ல சொல்ல சொன்னது, வியாபாரத்தை மட்டும் பத்தி பேசுங்க சார், அதுதான் சார் முக்கியம், மற்றதெல்லாம் செகண்டரி தான் சார். உண்மை உண்மை உண்மை. இப்ப சந்தன மரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதுகாப்பு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அதுதான் கூட்டு பண்ணையம் வந்துச்சுன்னா அது ஒரு ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக வரணும். அப்பதான் வந்து தகவல் தொழில்நுட்பம் வந்து பரிமாற்றப்படும். என்கிட்ட இருக்க தொழில்நுட்பம் உங்களுக்கு வந்து சேரணும். ஒரு விவசாயியுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு விவசாயியுடைய அனுபவம் இன்னொரு விவசாயிக்கு போய் சேரணும். அப்படியெல்லாம் போறப்பதான் இது வந்து ஒரு 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 ஃபார்ம் ஆகும், ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இது வரும். இப்பதான் சப்மிஷன் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி வரப்போகுது, ஒரு ஃபண்டிங் மெக்கானிசம் வரப்போகுது, அதுக்கு மானியம் வரப்போகுது, இது எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ விவசாயியுடைய பார்கெனிங் பவரை இது கண்டிப்பாக வந்து முன்னெடுத்து கொண்டு போகணும். அது மட்டும்தான் என்னைய பொறுத்தளவுல இந்த 2 கிராப்லயும் மிக மிக முக்கியமான அடுத்த கட்ட நகர்வாத்தான் இருக்க முடியும். இம்மிடியட்டான சொல்யூஷன் கிடைக்குமான்னு கிடைக்க முடியாது. கிட்டத்தட்ட 30 வருஷமா ஒருத்தர் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு ஹெல்ப் பண்ற கூட இன்னைக்கு ஆள் இல்லை. ஏன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் மெக்கானிசம் இல்ல. அது வரணும். அது வந்துச்சுன்னா தான் எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும். தயவு செய்து திருப்பி நான் சொல்றேன், இது வந்து நம்முடைய நாட்டின் சொத்து, இதை பாதுகாக்கிறது நம்முடைய சமூக கடமை. உங்களுக்கு எனக்கும் இந்த சமூகம் கொடுத்தத இதுல எல்லாருக்கும் பெறணும்னா ஒரு சமூக கடமை கண்டிப்பா வேணும். அந்த லென்ஸ்ல எல்லாமே தயவுசெய்து இதை வந்து ஒரு தீண்டத்தகாத மரம் மாதிரியோ, இது ப்ராப்ளமேட்டிக் மரம் மாதிரியோ நினைக்காதீங்க. ஒரு கூட்டமைப்பு இருந்துச்சுன்னா இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு எங்க போய் மரத்தை வாங்குறதுன்னு தெரியல. நிறைய பேர் என்கிட்ட கேட்கறாங்க, எக்ஸ்போர்ட்டர்ஸ் வர்றாங்க, சார் இவ்வளவு சொல்றீங்களே மரம் எங்க வாங்குறது? நான் விவசாயிகளை தேடுறேன், இன்னொரு பக்கம் விவசாயி விற்க முடியாம இருக்காரு. இதுதான் கேப். அப்போ லீகலான மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட்டே மூவ் ஆக மாட்டேன் செம்மரத்தை பொறுத்தவரை. அப்ப எங்கேயோ தப்பு நடக்குது. இதுக்கு என்ன மிஸ்ஸிங்கா இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டான விஷயங்கள் கிடையாது. அதான் நான் திருப்பி பல ஃபார்ம்ல நான் சொல்றேன். இப்படி போச்சுன்னா கண்டிப்பாக இது வரும். அல்லாட்டி சார் இப்படி விட்ட இல்ல சார், நான் ஒன்னும் பயப்பட வேண்டியது இல்லை, இதெல்லாம் நம்மளை விட்டுட்டு போயிடும். இந்த மரத்தை நீங்க இம்போர்ட் பண்ணிக்கிட வேண்டியது, நீங்கள் நானும் சேர்ந்து இம்போர்ட் பண்ணிக்கிட வேண்டியது, அவ்வளவுதான். இந்த தொழில்நுட்பம் எல்லாம் எதுக்கு? இப்படிதான் நடக்க போகுது. அப்ப இதுக்கு சரினா சரிதான். அப்ப உங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? எல்லாமே சேம் ரெஸ்பான்சிபிலிட்டி. அரசு அதிகாரிகளுக்கு சரி, ஆட்சியாளர்களுக்கு சரி, விவசாயிகளுக்கு சரி, எல்லாத்துக்குமே சேர்ந்த ஒரு ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை எடுத்துட்டு போனோம்னா கண்டிப்பாக செம்மரமும் சந்தனமும் நம் நாட்டின் சொத்துன்றதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. நான் தேவையான அளவுக்கு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இது என்னுடைய மின்னஞ்சல் முகவரி, என்னுடைய எல்லா முகவரி இருக்கு, திறந்த புத்தகம் மாதிரி. என்னுடைய போன் நம்பரையும் கொடுத்திருக்கேன், என்னுடைய இமெயில் ஐடியும் கொடுத்திருக்கேன், தொடர்பு கொள்ளுங்க. தயவு செய்து பேச முடியாட்டி எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் கொடுங்க. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தான் கூட. முடிஞ்ச அளவுக்கு என்னால இது என்ன செய்ய முடியுமோ, எவ்வளவு கருத்துக்களை பரிமாற முடியுமோ பரிமாறுறேன். அது மட்டும் இல்லாம போனதுலயே பகிர்ந்துக்கிட்டேன், வனவியல் தோட்ட தொழில்நுட்பம்ன்ற ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் வந்து நாங்க ஆஃபர் பண்றோம். மர வளர்ப்பை பத்தின எல்லா தொழில்நுட்பத்தையும், இந்த ஒரு தொழில்நுட்பம் தான் நடராஜ் மூலம் எங்களையும் வனத்துக்குள் திருப்பூரையும் இணைச்சிச்சு. இதுல வந்து 10வது படிச்சு பாஸ் பண்ணவங்களும் ஃபெயில் ஆனவங்களும் சேர்ந்துக்கலாம். 6 மாச கோர்ஸ், 1 மாசத்துக்கு ஒரு கான்டாக்ட் கிளாஸ், 6 மாசத்துக்கு நடக்கும். ஒரே ஒரு கான்டாக்ட் கிளாஸ் 2வது சனிக்கிழமை இது நடக்கும். இது ஒரு பேட்ச் முடிச்சுட்டு போயிட்டாங்க, இன்னொரு பேட்ச் ஆரம்பிக்க போறோம். விருப்பப்பட்டவங்க பதிவு பண்ணிக்கலாம், யார் வேணாலும் பதிவு பண்ணிக்கலாம். நேரடி பயிற்சி, இணையவள பயிற்சி கிடையாது. நேரடியா வந்து உங்களுக்கு விதையிலிருந்து அறுவடை பண்ற வரைக்கும் அனைத்து தொழில்நுட்பங்களையும் சொல்லித் தருவோம். இந்த பாயிண்டோட நான் நிறுத்திக்கிறேன். வாய்ப்பு தந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.